வெல்கம் டு டுலே ட்ரேடர்ஸ். ஸோ பார்ட் ஒனில் நம்ம பேசிக் டு அட்வான்ஸில் கிளியராக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, லிக்விடிட்டினா என்ன, பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், டிமாண்ட், சப்ளை அண்ட் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் பார்ட் டூவில். ஏன்னா நம்ம பார்ட் ஒனில் பார்த்ததை விட பார்ட் டூவில் நம்ம இதை ட்ரெயின் பண்ணோன்னா, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அதிகமான செட்டப்ஸை நம்ம விசிபிளாக பார்க்க முடியும். அதில் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி டேக் ப்ராஃபிட் அடிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் லாஸஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம் பார்ட் ஒனில். பார்ட் ஒன் பார்க்காதவங்க கிளியராக போயிட்டு பார்ட் ஒன் பாருங்கள். ஸோ அதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசியிருப்பேன். ஸோ இருந்தாலும் நம்ம பார்ட் டூவில் நம்ம பார்க்க போகிறதுனால ஃபஸ்ட்டே ஒரு ரீகேப் பார்த்துடலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி, ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட், பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சப்ளை அண்ட் டிமாண்ட், ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ. ஸோ இதை பற்றி நம்ம கிளியராக நம்ம பேசியிருப்போம். இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் ஹையர் ஹை ஹையர் லோ வச்சு ஒரு ட்ரெண்ட் பேஸில் போகுதுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? அண்ட் அந்த ட்ரெண்ட் எப்போ நம்மளுக்கு பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட கீ பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு டைரக்ஷன் இந்த லோ டு இந்த ஹை போகிற வரைக்கும் நம்ம பை டைரக்ஷன் இருப்போம். இந்த ஹைலேருந்து இந்த லோ போகிற வரைக்கும் நம்ம செல் டைரக்ஷனில் இருப்போம். பட் இந்த டைரக்ஷனை நம்ம கரெக்டாக நம்ம கேப்சர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஹையர் லோ வச்சு மட்டும் நம்ம நெக்ஸ்ட்டு ஹையர் ஹையை நம்ம கேப்சர் பண்ண முடியாது. நம்மளுக்கு மீதி இருக்கிற லிக்விடிட்டி, பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் அண்டு சப்ளை டிமாண்ட் இருந்தால் போதும். நம்ம அதை வச்சு நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக கொஞ்சம் உள்ள நம்ம விசிபிளாக லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஹையர் டைம் ஃப்ரேம் அலைன் ஆகும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமும் லோயர் டைமும் அலைன் ஆகும்போது நம்மளோட என்ட்ரி நெக்ஸ்ட்டு ஹையர் ஹை ஆர் நம்ம லோயர் லோ இது ரெண்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஈஸியாக நம்ம டேக் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் தெரிஞ்சிருச்சு. ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ, அதாவது எது ஹையர் ஹைனா இந்த லோவிலேருந்து இந்த லோவிலேருந்து இந்த ஹை பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் இந்த லோவை இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை பிரேக் பண்ணுறது நம்மளுக்கு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த லோ பார்த்தீங்களா, இந்த லோ தான் எனக்கு ஹையர் லோ. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னோட ஹையர் ஹை எது இருக்கும்? ப்ரீவியஸாக இருந்த ஹையை பிரேக் பண்ண நியூ ஹை தான் என்னோட ஹையர் ஹை. ஸோ அதே மாதிரி தான் என்னோட அகெயின் ஹையர் லோ. இந்த ஹையர் லோ என்னோட ப்ரீவியஸ் ஹையர் லோ பிரேக் பண்ணியிருக்காது. ஓகேங்களா? ஸோ அகெயின் ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், தென் அகெயின் ஒரு ஹையர் லோ, ஹையர் ஹை, பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், ஹையர் லோ, ஹையர் ஹை, ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஹையர் லோ பிரேக் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நான் மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுது, அதாவது ஆர்டர் ஃப்ளோ சேஞ்ச் ஆகுது சொல்லிட்டு நான் கன்ஃபர்மேஷன் பண்ணுவேன். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் லோ பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், லோயர் ஹை, லோயர் லோ பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு நியூ லோயர் லோ, தென் ஒரு லோயர் ஹை அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் போயிட்டே இருக்கும். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் நம்ம லிக்விடிட்டி என்னன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதுலேயே நம்ம பார்த்துட்டோம் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லிட்டு. இதுதான் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை பிரேக் பண்ணுறது தான் ஒரு ஸ்ட்ரக்சரோட பிரேக்கு. ஓகேங்களா? அண்டு மார்க்கெட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரெண்ட் பேஸில் போயிட்டு இருக்கிறது டோட்டலாக இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகிறது தான் நம்ம மார்க்கெட் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆனோன்னா எனக்கு லோயர் லோ பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்குது. ஸோ அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்ன, இந்த இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த லோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஹை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியல் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரும். அந்த கன்ஃபர்மேஷன் தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லோ டு இந்த ஹையில்
இந்த போர்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த போர்ஷனில் எனக்கு வந்து இந்த லோ டு இந்த ஹையில் எனக்கு வந்து இதை பிரேக் பண்ணால் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கிறேன். பட் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது. இன்டர்னலாக கூட நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்னா மார்க்கெட் வந்து அதே மாதிரி ஒரு லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ லோயர் ஹைன்னு போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹையிலேருந்து இந்த லோக்குள்ளே இந்த இந்த ஜோன் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் வந்து இந்த இந்த லோவிலேருந்து இந்த ஹைக்குள்ளே நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்க போகுதுன்னு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் வரும்னா, இனிஷியலாக நம்மளுக்கு வந்து ஷார்ட் டேர்மில் நம்மளுக்கு வந்து ஹையர் லோயர் லோ லோயர் ஹைன்னு வந்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அந்த லோயர் ஹை பிரேக் ஆகும். ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் வந்து எனக்கு ஒரு கிளியர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? எனக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற ஹையர் ஹை வந்து எனக்கு பிரேக் ஆகிருக்கும். ஸோ அதாவது இந்த இடத்துல எனக்கு வந்து ஹையர் ஹை வந்து பிரேக் ஆகிருக்கும். ஸோ இதை தான் வந்து நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவேன். அண்ட் எனக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நான் எதை சொல்லுவேன்னா, இந்த இடத்துல லோயர் லோ லோயர் ஹைன்னு, அதாவது இன்டர்னலாக லோயர் லோ லோயர் ஹைன்னு போயிட்டு இருக்கிறது இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்குது. ஸோ ப்ரீவியஸாக நடந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது லோயர் லோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த சப்ளையை கன்ஃபர்மேஷன் பண்ணி கீழே வந்து கீழே ரேலி ஆகிட்டு இருந்தது. ஃபஸ்ட் டைம் அந்த சப்ளை பிரேக் ஆகுது. ஓகேங்களா? தென் எனக்கு வந்து ஒரு டிமாண்டாக அது மாறுது. ஸோ இதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன் கிளியராக. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன தெரிஞ்சிருக்கும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன தெரிஞ்சிருக்கும். சப்ளை அண்ட் டிமாண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு வந்து மார்க்கெட் கீழே இருந்து மேலே போகுது. அதாவது இதுதான் நம்மளோட ஸ்விங் லோ. ஓகேங்களா? சப்ளை அண்ட் டிமாண்ட் தெரிகிற முன்னாடி ஸ்விங் லோ ஸ்விங் ஹைனா என்னன்னா, நீங்கள் எந்த லோல இருந்து எந்த ஹை ட்ரேட் பண்ண போறீங்க அதுதான் உங்களோட ஸ்விங் ஹை. ஸோ அந்த ஓவரால் சேஞ்சஸ், அதாவது ஒரு ஸ்விங் லோல இருந்து ஒரு ஸ்விங் ஹை வந்து நார்மலாக வந்து நம்ம இன்ட்ராடே ஸ்கால்பிங்கில் பண்ண மாட்டோம், ஒரு லாங் டேர்முக்கு பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து ஸ்விங் லோவை வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஸ்விங் லோனா, என்னோட ஸ்விங் ஹை வந்து சம்வேர். ஓகேங்களா? ஓகே, எனக்கு வந்து ஒரு லோ இருக்குது. இப்போ எனக்கு வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட், இப்போ எனக்கு வந்து இந்த லோ டு ஹை போகிற இடத்துல எனக்கு வந்து டிமாண்ட் தான் என்னோட கன்ஃபர்மேஷனாக இருக்கணும். ஹை டு லோ வர்றதுல எனக்கு வந்து சப்ளை கன்ஃபர்மேஷனாக இருக்கணும். ஸோ லோ டு ஹை நம்ம போகிறோம். ஸோ லோ டு ஹையில் எனக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சுன்னா இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா ஒரு ஹையர் லோன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த ஹையர் லோ நம்மளுக்கு வந்து பிரேக் ஆகக்கூடாது. இந்த ஹையர் லோ நம்மளுக்கு வந்து பிரேக் ஆகக்கூடாது. இந்த ஹையர் லோ பிரேக் ஆகலைன்னா அப்போது இந்த ஹை டு இந்த லோ வந்து என்னோட டிமாண்டாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அலோவ் பண்ணாது இந்த லோவை பிரேக் பண்ணுறதுக்கு. அப்போது ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து கிளியராக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் நம்மளுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும்போது அகெயின் நம்மளுக்கு வந்து இந்த ஹையிலேருந்து இந்த லோ நம்மளுக்கு வந்து டிமாண்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் நியூ ஹையர் ஹை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதை வேலிடாக நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போது நம்மளுக்கு வந்து டிமாண்ட் கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு வந்து டிமாண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் ஒன்ஸ் இந்த டிமாண்ட் வந்து பிரேக் ஆகும்போது அதை தான் நான் வந்து மார்க்கெட் ஷிஃப்ட்னு சொல்லுவேன். ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் தான். ஓகேங்களா? எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எனக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்போது இது ரியலாகவே ஷிஃப்ட் ஆகுதா இல்லை லிக்விடிட்டி கிராப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எங்கே கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். அகெயின் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது நம்ம வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இனிமேல் நம்மளுக்கு வந்து டிமாண்ட் கண்ட்ரோலில் இல்லை, சப்ளை கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்ளை நம்மளுக்கு கண்ட்ரோலாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும், மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்து அந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும். அகெயின் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா அகெயின் ரீடெஸ்ட்டு சப்ளையில் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு அகெயின் நம்ம வந்து ஒரு லோயர் லோவை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சப்ளை,
டிமாண்ட்னா என்ன தெரிஞ்சிச்சு, ஸ்விங் ஹை ஸ்விங் லோனா என்ன தெரிஞ்சிச்சு. ஸோ ஸ்விங் ஹை ஸ்விங் லோனா ஒன்றும் இல்லை, திரும்பவும் சொல்கிறேன். இந்த லோலேருந்து இந்த ஹை நான் ட்ரேட் பண்ணுறேன்னா இதுக்குள்ளே நடக்கிறது தான் என்னோட ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ. ஓகேங்களா. இன்டர்னலாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இந்த லோவில் இருந்து இந்த ஹை நம்மளுக்கு வந்து ஸ்விங் ஹை ஸ்விங் லோவாக ரியாக்ட் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ரிட்ரேஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ அந்த ரிட்ரேஸ்மெண்ட் கண்டினியூஸாக இந்த ஸ்விங் லோ பக்கத்தில் போயிட்டு ஆர் ஈவன் ஸ்விங் லோவை லிக்விடேட் பண்ணிட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம், சான்சஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு தெரியணும் எந்த லோல இருந்து எந்த ஹை வரைக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுதான் என்னோட ஸ்விங் லோ, இதுதான் என்னோட ஸ்விங் ஹை. ஸோ இந்த ஸ்விங் ஹையோட இந்த ரிட்ரேஸ்மெண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதாவது ப்ரீவியஸாக எனக்கு டிமாண்ட் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்தது, ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குது. தென் அகெயின் மேலே போயிட்டு எனக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. இப்போ எனக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுனால என்னோட ஸ்விங் லோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த லோ வந்து இந்த ஸ்விங் லோ வந்து எனக்கு இங்கே இருந்து இந்த இடத்துக்கு மாறி இருக்கும். அதாவது கிளியராக சொன்னால் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாறி இருக்கும். எனக்கு ஆல்ரெடி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு ஸ்விங் ஹை கன்ஃபர்மேஷன் வேணும். ஸ்விங் ஹை இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இப்போது எனக்கு ஸ்விங் லோவும் இருக்குது ஸ்விங் ஹையும் இருக்குது. இதுதான் என்னோட டிமாண்டு. ஸோ இந்த இடத்துக்குள்ளே தான் மார்க்கெட் எங்கேயோ ரிட்ரேஸ்மெண்ட் ஆக போகுது. அதே மாதிரி ஸ்விங் லோ வரைக்கும் என்னோட லோ வரலாம். ஒன்ஸ் ஒரு கிளியர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சதுக்கப்புறம் நான் வந்து ஹை எதிர்பார்ப்பேன். அந்த ஹை ப்ரீவியஸாக இருக்கிற பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிடுச்சுன்னா என்னோட ஸ்விங் லோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாறிடும். அண்ட் ஸ்விங் ஹை எனக்கு சம்வேர் எனக்கு இந்த இந்த ரேலி இந்த லோவிலேருந்து இந்த ஹை வந்து எங்கே ஈவன் இங்கே விட முடியலாம். இந்த முடிகிற வரைக்கும் என்னோட ஸ்விங் ஹை கன்ஃபர்மேஷன் இருக்காது. இதான் லாங் டேர்மில் நம்ம வந்து இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ லிக்விடிட்டி அண்ட் ப்ரீமியம்னஸ் டிஸ்கவுண்ட். ஸோ இதுதான் நம்மளோட மெயின். ஸோ இந்த செக்ஷனில் பார்ட் 2ல் இந்த லிக்விடிட்டியை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, லிக்விடிட்டினா என்ன? ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ரேலி நடக்கணும்னா, இப்போது ஒரு லோயர் லோலேருந்து ஒரு ஹையர் ஹை வருது, அடுத்து ஒரு ஹையர் லோ வச்சுட்டு தென் ஒரு ஹையர் ஹை வருது. ஓகேங்களா. இப்போ எனக்கு அகெயின் எனக்கு வந்து ஒரு ஹையர் ஹை வரணும்னா எனக்கு லோ ப்ரைஸில், அதாவது எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கணும். ஸோ எனக்கு அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரும்போது தான் என்னால் நெக்ஸ்ட்டு ஹையர் ஹையை நான் வந்து கேப்சர் பண்ண முடியும். அதாவது பிக் பிளேயர்ஸ், அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ், மார்க்கெட் மேக்கர்ஸு, இல்லை வேல்ஸு, கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பேங்கர்ஸ், பில்லியனர்ஸ் எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ரீட்டெய்லர்ஸை எப்படி ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம ரீட்டெய்லராக நம்மளுக்கு ஒரு வெறும் சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஒரு சப்ளையோட இப்போ இதான் நம்மளோட டிமாண்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த டிமாண்டை கரெக்டாக லிக்விடேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். நம்ம இதை நினச்சிட்டு இருப்போம் மார்க்கெட் வந்து இதில் நம்மளுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்ருக்கு. ஸோ இதில் வந்து நான் லோயர் லோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ ரீட்டெய்லர்ஸ் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்த மார்க்கெட் மேக்கர்ஸ், அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து லிக்விடேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹையர் ஹைக்கு ஃபாலோ ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இன்டர்னலாகவும் நடக்கும். ஸோ இன்டர்னலாக இந்த இடத்துல லாங் போன எல்லாருமே ரிவர்ஸில் வந்து மார்க்கெட் லிக்விடேட் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில், அதாவது டிஸ்கவுண்டட் வேல்யூபிள் ப்ரைஸில் பை பண்ணி நெக்ஸ்ட்டு ஹையர் ஹையில் செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதனால தான் அவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறாங்க. நம்ம ஒன்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இறங்கணுன்னா நம்மளுக்கு ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் செட்டப்ஸ் வந்து 1:1 ஆர் 1:0.5 தான் நம்மளுக்கு கிடைக்குது.
ஸோ நம்மளுக்கு 1:2, 3 வேணும்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லோவில் கடைசி ரேலியில் இருக்கிற அந்த ஸ்டாப் லாஸில் நம்ம ஸ்டாப் லாஸை செட் பண்ணாதான் அந்த ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு லிக்விடேட் ஆகாது, ப்ளஸ் நம்மளால் ஒரு 1:3 ஆர் 1:4 வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ லிக்விடிட்டி டைப்ஸ் நம்ம பார்க்கலாம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ டைப் ஆஃப் லிக்விடிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு டைப்பையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல்ல நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி அண்ட் இன்டர்னல் லிக்விடிட்டி ரெண்டுமே நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி தான். ஸோ எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இன்டர்னல் லிக்விடிட்டி தெரிகிற முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த லோவிலேருந்து எந்த ஹை வந்து ட்ரேட் பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதுதான் அந்த லோனா அண்டு சம் சர்டைன் ஹைக்கு வரைக்கும் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹை தான் நமக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோ இல்லைன்னா ஸ்விங் ஹை ஸ்விங் லோ லிக்விடிட்டி இருக்குதுன்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, range liquidity, swing high or swing low liquidity, then equal high or low liquidity. ஸோ இதுலேயும் நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லையும் நம்ம வந்து ascending liquidity, descending liquidity பார்க்கலாம். ஸோ இதான் மெயின் லிக்விடிட்டி. ஸோ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டினா என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த லோ தான் நம்மளோட ஸ்விங் லோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட ஸ்விங் லோ அண்டு ஸ்விங் ஹை இருக்கும்போது மார்க்கெட் ஸ்விங் லோவில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஸ்விங் ஹையோட டைரெக்ஷனுக்கு தான் போகும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஸ்விங் ஹையோட டைரெக்ஷன் ஒரே ஸ்ட்ரெயிட்டில் இப்படி போகுமா? இல்லை. ஸோ அது எப்படி போகும்னா மார்க்கெட் இன்டர்னலாக நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிரியேட் பண்ணி தென் ஒரு கிளியரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஹையை ரீச் பண்ணும். ஸோ இதுக்குள்ளே நடக்கிறது தான் நம்ம வந்து லிக்விடிட்டிஸை கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வந்து எந்த இடத்துலையுமே மார்க்கெட் இந்த மாதிரி நடக்காது. பட் மார்க்கெட் எப்போவுமே இப்படி நடக்கிறது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேங்களா? எப்படி சொல்கிறதுனா இந்த லோ ஹை வந்து எப்படி கன்சிடர் பண்ணுவோன்னா இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ அண்ட் இந்த ஹை, நான் இந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டினா என்னன்னு நம்ம பார்க்கலாம். தென் ரேஞ்ச் லிக்விடிட்டி, ஸ்விங் ஹை ஸ்விங் லோ அண்ட் ஈக்குவல் ஹைஸ் ஆர் லோஸ் லிக்விடிட்டி பார்க்கலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி தெரிகிற முன்னாடி இது எல்லா லிக்விடிட்டிலையுமே இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இந்த லோ டு இந்த ஹை கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்டர்னலாக மார்க்கெட் வந்து ரொம்ப சாப்பியாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்பினஸை தான் நான் வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி நான் கன்சிடர் பண்ணுவேன். அதாவது இந்த ஹை இந்த லோலேருந்து இந்த ஹை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் கிராப் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி தான் இந்த லோ டு இந்த ஹை. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைனில் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கரெக்டாக ஒரு லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ லோயர் ஹை
சாரி ஹையர் லோ ஹையர் ஹை இந்த மாதிரி ட்ரெண்ட் பேஸ்டில் மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது கிளியராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பார்ட் ஆஃப் டைமில் இந்த லிக்விடிட்டி எல்லாத்தையுமே கிராப் பண்ணும். ஓகேங்களா, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி. ஸோ ஒன்ஸ் ஸ்விங் ஹை ரீச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆர் ஒரு ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஸோ அந்த டைமில் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆன எல்லா லிக்விடிட்டியுமே மார்க்கெட் ஒன்ஸ் வந்து எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிடும். எல்லா லிக்விடிட்டியுமே கிராப் ஆகிடும். இதுதான் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஒரு ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிற எல்லா லோஸுமே நம்மளுக்கு ஒரு லிக்விடிட்டி. ஃபஸ்ட்டு பார்ட் 1 சொல்லியிருப்பேன், மார்க்கெட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துக்கு எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுனா எல்லா டைமும் வந்து இந்த லோவை வந்து கேப்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்சைடில் இருக்கிற மெயின் லிக்விடிட்டிஸை கேப்சர் பண்ணிவிட்டு இது வந்து சம்டைம்ஸ் ஒரு டிமாண்டாக இருக்கலாம், இந்த ஜோன்ஸ் வந்து டிமாண்டாக இருக்கலாம், இது வரைக்கும் நம்மளோட ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியாக இருக்கலாம். மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுதுன்னா அது லிக்விடிட்டி டைரக்ஷனுக்கு தான் போகும். ஸோ லிக்விடிட்டி எங்கே இருக்குது, 1 2 3 4, இது கீழே வந்து நம்மளுக்கு டிமாண்ட், அதாவது ஆர்டர் பிளாக் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது வரைக்கும் கேப்சர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து திரும்ப ஹையர் ஹைக்கு போக சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் சிஸ்டம் ஃபாலோ ஆகும். ஓகேங்களா, நமக்கு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியாக என்ன தெரிஞ்சிச்சு, ஒரு ஸ்விங் லோ டு ஒரு ஸ்விங் ஹையில் மார்க்கெட் ஒரே லைனில் போகாது, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனில் ஃபார்ம் ஆகி போகும். அந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிற லோஸை தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டின்னு கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னது, நம்மளுக்கு ரேஞ்ச் லிக்விடிட்டி. இப்போது அதே ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் ஒரு லோயர் லோவிலேருந்து ஒரு ஒரு லோயர் லோ லோயர் ஹை, அடுத்து ஒரு ஹையர் லோ, அடுத்து ஒரு ஹையர் ஹை கிரியேட் இருக்குது. ஸோ இந்த ஹையர் ஹைலேருந்து இந்த ஹையர் லோ வரைக்கும் மார்க்கெட் ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை பிரேக் பண்ணதுனால இது ஹையர் லோன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப சாப்பியாக இன்டர்னலாக இந்த மாதிரி ரொம்ப டைரக்ஷனே இல்லாமல் மூவ் ஆகிருக்கும். இதை தான் நம்ம வந்து ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து ஒரே ரேஞ்சுக்குள்ளே இப்படி சுற்றிட்டு இருக்கும். ஒன்ஸ் எல்லா லிக்விடிட்டியுமே கீழேயும் மேலேயும் கிராப் பண்ணதுக்கப்புறம் அதோட டைரக்ஷன் ஹையர் ஹைக்கு போகும். ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு சொல்கிறோம். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல அக்குமுலேஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அக்குமுலேஷன் நடக்கும், தென் மேனிப்புலேஷன் நடக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ லிக்விடிட்டி. இதுதான் ஸ்விங் லோன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஸ்விங் ஹைன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் இந்த டைரக்ஷன் ஆரம்பிக்குது, இது எங்கே போய் எண்ட் ஆகும், நம்மளோட ஸ்விங் ஹையில் எண்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங் ஹையை வந்து லிக்விடேட் பண்ணும். அதாவது இந்த இடத்துல இறங்கின செல்லர்ஸை மார்க்கெட் வந்து லிக்விடேட் பண்ணிவிட்டு அதோட நெக்ஸ்ட் டைரக்ஷனுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்விங் ஹை கிரியேட் ஆன ஹையை லிக்விடேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுறது. ஓகேங்களா, அதே மாதிரி தான் ஸ்விங் லோவும். ஸோ ஸ்விங் லோவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது, ஒரு டைமில் மார்க்கெட் அந்த லோவையும் வந்து லிக்விடேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஸ்விங் லோ ஸ்விங் ஹை லிக்விடிட்டி ஒரு மெயினான கான்செப்ட். தென் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோ லிக்விடிட்டி. ஸோ இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளீனாக போயிட்டுருக்குது, ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆனால் இந்த டைரக்ஷனில் மார்க்கெட் வந்து சடனாக ஒரு ரேஞ்ச் லிக்விடிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ஈக்குவல் 2 லோஸை கொடுத்துட்டு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஈக்குவல் ஹைஸ் கொடுத்துருக்கோம். தென் ஒரு டைரக்ஷன் போயிருக்கும். இது நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருப்போம், நம்ம வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சுன்னு கன்சிடர் பண்ணியிருப்போம். பட் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டு இந்த ஈக்குவல் லோஸை கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஸ்விங் ஹைக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த லோஸை தான் நான் வந்து ஈக்குவல் லோஸு
சொல்லுவேன். ஸோ இதுவே அப்சைட் டவுனில் பார்த்தோம்னா ஈக்குவல் ஹை இது நமக்கு ஓகேங்களா. ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து ஈக்குவல் ஹைஸை ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணிவிட்டு தென் ஈக்குவல் லோஸும் கேப்சர் பண்ணிவிட்டு தென் ஒரு டைரக்ஷன் இது இருக்குது. ஸோ அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் அண்டு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியில் அது எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இப்போது இன்கேஸ் மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் லைனில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் லைனோ இல்லைன்னா நார்மலாக ஒரு மார்க்கெட் ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் இன்ஜினியரிங் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிட்டு போகும். அதாவது வேணுக்குன்னு அந்த லிக்விடிட்டியை ரீட்டைலர்ஸை, அதாவது இனிஷியல் ரீட்டைலர்ஸை ட்ராப் பண்ணுறதுக்கு அந்த லிக்விடிட்டியை க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்கும். எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நமக்கு ஹையர் ஹை போடுறது தான் நம்மளோட கான்செப்ட். அதாவது ஸ்விங் ஹையை ரீச் பண்ணுறது தான் நம்மளோட கான்செப்ட். ஆனால் இந்த ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆகிற முன்னாடி மார்க்கெட் ஒரு லோ க்ரியேட் ஆகிட்டு ஒரு ஈக்குவல் லோஸ்ன்னு சொன்னல, அதே மாதிரி ஈக்குவல் லோஸில் இருந்து கொஞ்சம் மேலே க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு ஹையர் லோன்னு போயிட்டுருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு அசெண்டிங் ஈக்குவல் லோஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்குது. கரெக்டாக இந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து கேப்சர் பண்ணல. ஒன்ஸ் இந்த மார்க்கெட் வந்து இதை கேப்சர் பண்ணதுக்கப்புறம், அதாவது லிக்விடேட் பண்ணதுக்கப்புறம் தென் ஒரு வி ஷேப் ரிவர்சல், அதோட நெக்ஸ்ட் ஹையர் ஹைக்கு ஸ்விங் ஹையை ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அசெண்டிங் லிக்விடிட்டிஸை மார்க்கெட் வந்து ட்ராப்பாக எடுத்துக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதை வந்து கிராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைரக்ஷனுக்கு போகும். அதே மாதிரி தான் டிசெண்டிங். மார்க்கெட் வந்து கீழேருந்து மேலே பார்த்தோம், அதே மாதிரி மேலேருந்து கீழே வரும்போது இந்த லோஸை இந்த மாதிரி கேப்சர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போகாமல் மார்க்கெட் கிளியராக ஒரு டிசெண்டிங் லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மார்க்கெட் வந்து இந்த டிசெண்டிங் லிக்விடிட்டியை கேப்சர் பண்ணிவிட்டு தென் ரிவர்சல் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டினா என்ன, அசெண்டிங் லிக்விடிட்டி, டிசெண்டிங் லிக்விடிட்டி, ரேஞ்ச் லிக்விடிட்டி, ஸ்விங் ஹை ஸ்விங் லோ லிக்விடிட்டி, ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ் லிக்விடிட்டி எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ பார்ட் 3ல் நம்ம பார்க்கலாம் இன்னும் டீட்டெயில்டாக இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு செட்டப்ஸை நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ see you next time. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட டிஸ்கவுண்ட் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எங்களோட ஜேர்னியை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.